ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் சமூக செயற்பாட்டாளர், எழுத்தாளர் உங்கள் புதுமடம் ஹலீம் அவர்கள். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். மம்தானி அமெரிக்க அரசியலில் ஒரு எதிர்முகம், ஒரு முதலாளித்துவத்திற்கு எதிர்முகம், ஒரு சோசலிச முகம், ஒரு இஸ்லாமியர், ஒரு ஆசிய பிராந்தியத்தை சேர்ந்தவர் அப்படின்னு அந்த அந்த அமெரிக்க சூழல் உருவாக்கின அனைத்துக்கும் ஒரு எதிர்காற்றாக இருந்தவர் இந்த மம்தானி. ட்ரம்ப் நீ வந்தா நிதியை கட் பண்ணிடுவேன், விடமாட்டேன் சும்மா அப்படின்னாரு. நான் நெதன்யாகுவே கைது பண்ணுவேயா அப்படின்னாரு. அதுக்கு ரைட்ஸ் இருக்கா, சட்டம் அனுமதிக்குதாங்கிறது ரெண்டாம் பட்சம். ஆனா ஒருத்தர் இப்படி சொல்லி அங்க ஜெயிச்சிருக்காரு, மக்களால் வெற்றி பெற்றிருக்கிறார். அது பெரிய விஷயம். எந்த அமெரிக்க வெள்ளை வெறி கொண்ட அந்த அமெரிக்க மக்களால் ஒரு இஸ்லாமியர், ஒரு ஆசிய பிராந்தியத்தில் வம்சாவளியாக வந்தவர் வெற்றி பெற்றிருக்கிறார். ரொம்ப வெளிப்படையா பன்னாட்டு நிறுவனங்களுடைய ஏகோதிபத்தியத்தை எதிர்க்கிறார், காணி கேபிட்டலிசத்தை எதிர்க்கின்ற ஒருவர். தத்துவத்தாலும் பிறப்பாலும் எல்லாவற்றிலையும் அமெரிக்காவிலிருந்து ஒரு அந்நியப்பட்ட ஒருவர் வெற்றி பெற்றிருக்கிறார். எல்லாரும் அதை வித்தியாசமா பேசணும், நம்மளே கூட பேசணும். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் பக்கத்தில் 2 பேரும் உட்காந்துருக்கிறாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை தவிர்க்க முடியாதா? தவிர்க்க முடியாத சந்திப்பு தான். ஏனென்றால் அவர் ஒரு அமெரிக்க ஜனாதிபதி. இவர் அமெரிக்காவிலேயே ஒரு பணக்கார, பெரிய வசதி படைத்த, பலம் படைத்த ஒரு நியூயார்க் சிட்டியுடைய மேயர். அப்போ இவர்கள் 2 பேரும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கத்தான் செய்யும். இப்போ மோடியை ஸ்டாலின் சந்திக்க முடியாதுன்னு சொல்ல முடியுமா? அந்த மாதிரி அப்படி வழி இல்லை, வேற வழி கிடையாது. ஆனால் இந்த சந்திப்பு என்பது பத்திரிகையாளர்கள்லாம் ஆஹா எப்படிலாம் பேசினாங்க, எப்படி சந்திக்க போகிறாங்க, இந்த ஓவல் மாளிகையில் தான் சந்திப்பு. ஏன்னா ஏன் இந்த சந்திப்பு என்பது ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது என்றால், இந்த பிரச்சார சமயத்தில் 2 பேரும் நடந்துக்கிட்டது தான். இப்போது நியூயார்க் மேயர் என்பது கிட்டத்தட்ட ஒரு முதலமைச்சர் மாதிரி தான். நம்ம இந்தியாவில் எடுத்துக்கிட்டால் ஒரு முதலமைச்சர் மாதிரியான ஒரு பதவி தான். அந்த தேர்தலில் ட்ரம்ப் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தலாக நியூயார்க் மேயர் தேர்தலை கருதினார். இன்னும் சொல்ல போனால் அவருடைய ரிபப்ளிக் கட்சியை சார்ந்தவங்க கூட ஜெயிக்க தேவையில்லை, அவன் ஜெயிச்சிடக்கூடாது. யாரு? இந்த ஜோரான் மம்தானி ஜெயிச்சிடக்கூடாது. சுயேட்சையா ஒருத்தர் நிக்கிறான்ல, அவனையாவது ஜெயிக்க வச்சிருவோம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு வெறி கொண்டு ஜோரான் மம்தானியை எதிர்த்தார். நீங்க சொன்ன மாதிரிதான் இவன் இல்லீகல் இமிகிரண்ட், ஒரு இல்லீகல் இமிகிரண்ட் நியூயார்க் சிட்டியோட நியூ மேயரா அப்படிங்கிற கேள்வி. 2வது ஏஷியன், இன்னொன்று 3வது முக்கியமானது முஸ்லீம். இஸ்ரேல் பாலஸ்தீனத்தை விஷயத்துல பாலஸ்தீனத்துக்கு ஆதரவுன்னு ஒரு குரல். நெதன்யாகு கைதா பண்ணுவேங்கிறான். நெதன்யாகு அமெரிக்காவில் கால் எடுத்து வைக்க முடியாது என்று நியூயார்க் சிட்டியில, நான் மேயர் ஆகிவிட்டால் நியூயார்க் சிட்டியில் நெதன்யாகு கால் எடுத்து வைக்க முடியாது. உண்மையிலே பார்க்கலாம், நியூயார்க்குள்ள இனி நெதன்யாகு எப்படி வரப்போறாரு, அது ஒரு முக்கியமான ஒரு சம்பவமாக தான் இருக்கும். இப்போ இப்படிலாம் பேசிக்கிட்டாங்க. அதை விட ட்ரம்ப் இவரை சொன்ன விதங்கள் எல்லாமே இவர் ஒரு இடதுசாரி அல்லது டெமோக்ராட்டிக் சோசியலிஸ்ட் எலிமெண்ட். இது எப்படின்னா நம்ம ஊரில் சொல்லுவாங்கல்ல, ஒரு நக்சல், அர்பன் நக்சல், அந்த மாதிரியான வார்த்தையை ட்ரம்ப் பயன்படுத்தினார். இப்படி ஒரு அர்பன் நக்சல் நியூயார்க்கோட மேயரா? அது இவ்வளோ பெரிய வசதி பாய்த்த. ஏன்னா நியூயார்க்குங்கிறது $100 மில்லியன் பட்ஜெட்டுடைய ஒரு நகரம். $100 மில்லியன் வருஷத்துக்கு. $100 மில்லியன் சில நாடுகளே அவ்வளோ கிடையாது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு நகரத்தில் ஜொஹரான் மம்தானி மேயரா? ஏற்றுக்க முடியாது, என்னால் தாங்கிக்க முடியாது, கற்பனை பண்ண முடியலை, இப்படிலாம் சொன்னார். அதை விட முக்கியமாக சொன்னார் ஒரு முக்கியமான வார்த்தை, இந்த மம்தானி ஒரு டேஞ்சரஸ் சோசலிஸ்ட், கிட்டத்தட்ட ஒரு தீவிரவாதி. இவர் எப்படி பாலஸ்தீன விஷயத்தில் இஸ்ரேலை எதிர்க்க முடியும்? பண்ணிடுவாரா? மக்கள் ஏற்றுக்குவாங்களா? இப்படிலாம் ரொம்ப ஒரு காரசாரமான இது. இவருமே ட்ரம்பை ஒரு ஃபாசிஸ்ட் அப்படின்னு சொன்னார். யாரு? இது ஜோரான். அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் ஆட்சியில் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவரெல்லாம் ஜனாதிபதியாக இருக்கும்போது நான் மேயர் தேர்தலில் போட்டியிட வேண்டிய ஒரு காலகட்டம், இதெல்லாம் நியூயார்க் மக்களுக்காக பொறுத்து கொள்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினார். இப்போ இந்த வெற்றி ஜோரானுக்கு பெரிய வெற்றியை கொடுத்தது. கொஞ்ச நாளைக்கு ட்ரம்ப் வெளியவே வரல, இந்த வெற்றியை ஜீரணிக்க முடியலன்னு சொல்லி நிப்பாட்டிட்டார். இதை ஜீரணிக்கவே முடியல. இப்போ இவங்க 2 பேரும் சந்திப்பை இன்னைக்கு எல்லா ஊடகங்களும் பெரிய ஒரு எக்ஸைட்டோட பார்த்தாங்க. எப்படி சந்திக்கிறாங்க? நீ சொன்ன மாதிரி தான். உள்ள ட்ரம்ப் உட்கார்ந்துருக்காரு. ஜொஹரான் மம்தானி போய் கை கொடுத்தாலும் உட்காரலை.
ஒரு மாதிரியான ஒரு இறுக்கமான சூழல். அந்த இறுக்கத்தை உடைத்தது ட்ரம்ப் தான். அதெல்லாம் புரிஞ்சுக்கங்க. இந்த மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பத்திரிகையாளர் எல்லா கேள்வி கேட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல, இந்த பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்குமே வந்து ட்ரம்பே பதில் சொன்னார். அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜோரான் மம்தானி வந்து ஒரு ஜென்டில்மேன், அப்படி பேச மாத்தினாருங்க. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ட்ரம்ப் அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. எப்படிப்பட்ட வார்த்தையை ட்ரம்ப் பயன்படுத்தினார். இவர் மேயரானா நியூயார்க் நகரம் அழிவை நோக்கி செல்லும் வார்த்தையை சொன்னார். இதை விட ஒரு வார்த்தையெல்லாம் கிடையாது. நியூயார்க் நகரம் அழிவை நோக்கி செல்லும். அப்படிப்பட்ட ஒருத்தரை வந்து அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, நல்ல மனுஷன்தான், அதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் கிடையாது. ஏன் அவரை போட்டு இது பண்றீங்க? நானும் அவரும் சேர்ந்து தானே நாங்க வேலை செய்ய போறோம். எப்படி மாத்தி பேசினார். இப்ப என்னன்னா, இப்ப ஏற்கனவே இவரை சந்திக்க போவதற்கு முன்பாக நியூயார்க் நகரத்தில் வைத்து ஒரு பிரஸ் மீட் வச்சாரு ஜோரான் மம்தானி. கேள்வி கேட்டாங்க, நாளைக்கு ட்ரம்பை பார்க்க போறீங்க போல அப்படின்னு கேட்டாங்க. ஆமா, பார்க்க போறேன். எங்களுடைய நியூயார்க் மக்களுக்காக நான் யாரை வேணாலும் பார்ப்பேன். அவர் சொன்ன பதில். நிதி அவர் தான் தரணும். ஆமா, கண்டிப்பா. இப்போ ஒன்றிய அரசுடைய பங்கீடு மாதிரி உங்களுக்கு வந்து அவங்களுடைய பங்கீடு இருக்கு. இப்போ நீங்க ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சா உங்களுக்கு எளிதா இருக்கும். மேயருடைய அதிகாரம் என்ன, அங்க மேயருடைய அந்த பங்களிப்பு என்னன்னு பார்த்தா, முக்கியமா ஒரு விஷயம் என்னன்னா, காவல்துறை மேயருடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இப்போ நியூயார்க் கமிஷனர் மேயர் சொல்லுக்கு கேட்கக்கூடியவர். சாலை போக்குவரத்து, ரயில் போக்குவரத்து எல்லாமே நியூயார்க் கண்ட்ரோல் தான். ஓகே, இங்க மாதிரி ரயில் போக்குவரத்து நம்மளை விட அதிக அதிகாரங்கள் இறையாண்மை. ரயில் போக்குவரத்து நமக்கு ரயில் போக்குவரத்து கிடையாது. இல்ல, ரயில் போக்குவரத்து, சாலை போக்குவரத்து, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனேஜ்மெண்ட் எல்லாமே முதல்வர், ஐ மீன் மேயர். அப்படித்தான் புரிஞ்சுக்கணும். மேயருக்கான அங்க உள்ள மேயர் அதிகாரம் இங்க உள்ள முதல்வர் வந்தா போதும் போல. ஆனா இருக்கு. அடுத்து காவல்துறை முழுமையாக இருக்கிறது. கல்வி இவருடைய கண்ட்ரோல்ல தான். அதை விட இன்னொன்னு இருக்கு, இந்த ரெஃப்யூஜியுடைய மேனேஜ்மெண்ட் வந்து மேயருக்கு தான் இருக்கு. நம்ம தமிழ்நாட்டுல கிடையாதுல்ல. நம்ம இப்ப இலங்கை அகதிகளுக்கு நம்ம இது பண்ண முடியாது. சரியான வார்த்தை கேட்டீங்க. இலங்கை அகதிகள் காலங்காலமா உட்கார்ந்துட்டு இருக்கான், அவனுக்கு எதுவுமே பண்ண முடியல, நம்மளால பண்ண முடியல, சிட்டிசன் எதுவுமே கொடுக்க முடியாது. அந்த ரெஃப்யூஜியுடைய மேனேஜ்மெண்ட்டை மேயர் பார்த்துக் கொள்வார். பட்ஜெட் அவர் தான் போடுறார். நியூயார்க்குடைய பட்ஜெட் கிட்டத்தட்ட மாதம் $100 மில்லியன். நினைச்சு பாருங்க, பெரிய பட்ஜெட். அது போக பல்வேறு நிதிகளை நீங்கள் வந்து மேல இருந்து பெற்றுக்குவீங்க. இதெல்லாம் இருக்கு. அதை விட இந்த அர்பன் டெவலப்மெண்ட், ஏன்னா இப்போ அமெரிக்காவிலே பார்த்தீங்கன்னா வீட்டு வாடகை அதிகமாக இருப்பது நியூயார்க்கில் தான். சாதாரணமாக வந்து ஒரு வாடகை வீடு பிடிக்கிறதுலாம் கஷ்டம். அதைத்தான் பிரச்சாரத்தில் வந்து ஜோரான் சொன்னார். இங்கே வந்து நிறைய ட்ரம்ப் டவர்லாம் இருக்கு, அதெல்லாம் நான் வந்து பார்க்குறேன். இது போன்று சாமானிய மக்களுக்கும் நாங்கள் வீடு கட்டி கொடுப்போம். இப்போ முக்கியமான ஒரு திட்டத்தை அவர் ஜோரான் மம்தானி வந்து பிரச்சாரத்தின் போது சொன்னார். என்னன்னா, ஹவுசிங் டெவலப்மெண்ட். நம்ம ஊரில் ஹவுசிங் போர்டு இருக்குல்ல, அது மாதிரி ஹவுசிங் டெவலப்மெண்ட், சாமானிய மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்குறது. இப்போ இந்த ஏன் வாடகை வீட்டுக்கு போகிற, அரசே வீடு கட்டி கொடுக்கும். அதில் நீ வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை நீ வந்து இஎம்ஐயாக கட்டிக்கோ, வீடை சொந்தமாக்கிக்கோ. இப்போ அந்த திட்டத்தை அவர் முன்னெடுத்தார். அதுக்கு நிறைய இடங்கள் வேண்டும், அதுக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு நிறைய ஃபண்டு வேணும். இதெல்லாம் வாய்ப்பு இல்லை ராஜா, இதெல்லாம் வந்து உன்னால் முடியாதுன்னு சொல்லி ட்ரம்ப் வந்து கேலி கூத்தா பேசினார். அதை பற்றி நேற்று பேசியிருக்கிறார்களா என்ற செய்தி நேற்று வெளியே வரல. அதை பற்றி பேசியிருப்பாங்க கண்டிப்பாக. ஏன்னா அதெல்லாம் வந்து ட்ரம்புடைய கொள்கைக்கு விரோதமான ஒரு கொள்கை. ஏன்னா அவரெல்லாம் வந்து முதலாளிகள் தான் பெரிய அப்பார்ட்மெண்ட் வச்சுருக்கணும். வந்து 100 மாடி கட்டடங்கள்லாம் வந்து ட்ரம்புக்கு நிறையா இருக்குது நியூயார்க்கில். அதெல்லாம் பெரிய காஸ்ட்லியான இடம். அதில் போய் ஒரு சாமானியனை எப்படி தங்க விட முடியுமா? சாமானியர்கள்லாம் பெரிய பெரிய இடத்துல இருக்க முடியுமா? அவன்லாம் அங்கங்கே இருக்கணும். அப்போ இப்படி ஒரு முதலாளித்துவ கொள்கையுடைய ட்ரம்ப் இதை எதிர்ப்பாக இருந்தார். இப்போ இந்த ஹவுசிங் டெவலப்மெண்ட் பட்ஜெட்டுக்கு எவ்வளோ கொடுக்க போகிறாங்க, அது ரொம்ப முக்கியமானது. அதை விட இந்த பொதுவாக வந்து நியூயார்க்கை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா சட்டமன்றம் கிடையாது, அது வந்து ஒரு சிட்டி கவுன்சில். எப்படின்னா ஒரு சிட்டி கவுன்சில், இப்போ நம்ம மாநகராட்சி மாதிரி தான், ஆனால் அதுக்கான அதிகாரம் அதிகம். சட்டமன்றத்தை விட அங்க இருக்கின்ற சிட்டி கவுன்சில். நம்ம தமிழ்நாட்டுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? ஒண்ணுமே இல்லையே. அதிகாரத்தையே ஆர்.என். ரவி புடிங்கிறாரு. அதான் சொல்றேன். அப்ப அங்க வந்து அதெல்லாம் தடுக்க முடியாது, ஒரு ஆளுநர் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. அப்ப நீ மேயருக்கு அந்த மாதிரியான சட்டம் இருக்கிறது. இப்ப இன்னொன்னு என்னன்னா, ஏன் வந்து நான் நெதன்யாகு வந்து நியூயார்க் வந்தா கைது பண்ணுவேன்னு சொன்னாரு? போலீஸ் இவர் கண்ட்ரோல்ல தானே இருக்கு. இப்ப நியூயார்க் போலீஸ் கம்ப்ளீட்டா கமிஷனர் இவர் தான் நியமிக்கிறார். அப்போ இப்போ எப்படி நெதன்யாகு உள்ள காலெடுத்து வைப்பாருங்கிற அச்சம் இருக்குல்ல குறைந்தபட்சம். இப்போ தமிழ்நாட்டில் வந்து வெளிமாநிலத்தை சார்ந்த ஒருத்தர் முக்கியமான நபர்
வந்தா கைது பண்ணுவேன்னு முதல்வர் சொல்றாருன்னு வைங்களேன், அது கைது பண்றது அடுத்த விஷயம். அச்சம் இருக்காதா? அந்த அச்சத்தை ஏற்படுத்தியிருக்காருல்ல. இப்போ இதெல்லாம் வந்து இன்னைக்கு முக்கியமானது. இப்போ இன்னைக்கு வந்து நியூயார்க்குடைய பத்திரிகை காலையில் ஒரு தலைப்பு செய்தி கொடுத்துருக்காங்க. எப்படின்னா, இந்த சந்திப்புக்கு அப்புறம் நேற்று தான் சந்திப்பு நடந்தது, வெள்ளிக்கிழமை சந்திப்பு நடந்தது 21ஆம் தேதியில், இன்னைக்கு 22. இன்னைக்கு காலையில் வந்து செய்தி, ட்ரம்ப் சடன் யூ டர்ன். அவங்க போட்டிருக்கிறது, ட்ரம்ப் இப்படிப்பட்ட ஒரு யூ டர்ன் எடுப்பார்னு எதிர்பார்க்கல. ஏன்னா இவ்வளவு மோசமா சொல்லிட்டு இருந்த ஒருத்தரை கூப்பிட்டு சந்திச்சு வெள்ளை மாளிகையில் விருந்து கொடுத்து கை கொடுத்து, இவர் நல்ல மனுஷன்தான், நீங்க வந்து தப்பா எடுக்காதீங்க. சொல்லப்போனா பத்திரிகையாளர்களிடமே அப்பெல்லாம் நீங்க ரொம்பலாம் கேள்வி கேட்காதீங்க, அவர் இப்பதானே வந்திருக்காரு, செய்வாரு, நான் சப்போர்ட் பண்ணிக்குவேன். அதாவது என்னமோ வந்து இவருக்கு வந்து மேயர் தேர்தலில் அனுசரணையா இருந்த மாதிரியும், இவர் தான் ஜெயிக்கணும்னு நினைச்ச மாதிரியும், இதெல்லாம் கத்துக்க வேண்டிய விஷயம் தான். அதான் பத்திரிகை கேட்கிறாங்க. ஏப்பா நீங்க தான் சொன்னீங்க, நீங்க தான் அவரை டேஞ்சரஸ் கம்யூனிஸ்ட் நீங்க, இவர் ரொம்ப மோசமான வலதுசாரி நீங்க. ஆனா இன்னைக்கு என்னன்னா தலிவிகிட்டெல்லாம் பண்றீங்கன்னா அதுக்கு என்ன சொல்றாருன்னா, அது தேர்தல் அரசியல். இன்னைக்கு அவர் ஒரு மேயர் இல்ல. இப்ப ட்ரம்ப் வந்து இவரை எப்படி பாக்குறாரு? நம்மளை எதிர்த்தவர்ங்கிற மாதிரி பார்க்கவே இல்லையா? நட்பாதான் இருக்காரா? தெரிஞ்சுங்க, வெளிப்படையாக பேசுவதை வைத்து நீங்கள் ஒரு முடிவுக்கு வர முடியாது. நல்லாவே தெரியுமாங்க. ஏங்க நம்ம ட்ரம்ப் சீனா அதிபரை பார்த்து காத்திருந்து கை கொடுக்கலையா? நம்ம புட்டினோட உறவாடலையா? அதுக்கப்புறம் புட்டினை திட்டலையா? அதெல்லாம் ட்ரம்புக்கு பழக்கம், ஒரு வியாபாரத்துக்கு மாதிரி தான். கண்டிப்பா சொல்ல போனா ஜஹரான் மும்தானியை பார்த்த அன்று முழுவதும் ட்ரம்புக்கு தூக்கம் வந்திருக்காரு. கடுகடுண்டா இருக்கு உள்ளுக்குள்ள. ஏன்னா இவனோட சந்திக்க வேண்டியிருக்க, இவனோட ஒரு சந்திப்பேன்னு ஒரு பையன் 35 வயசு பையனோட சந்திக்க வேண்டியிருக்கு. இவனை என்ன பண்றது? ஆனாலும் நான் பிரசிடென்ட், அந்த ஒரு ஒரு இது இருக்கணும், எனக்கு வந்து அரசியல் தெரியும், எனக்கு வந்து அந்த நாகரிகம் தெரியும், அதனால நான் இப்படி நடந்துக்கிறேன். பாவம் ஜொஹரானுக்கு தான் கஷ்டம், அவருக்கு தான் என்ன ஃபேஸ் பண்றதுல கஷ்டம், அந்த சங்கடத்தை நான் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரியே நடந்திருக்காரு. இப்போ இது எல்லாமே உள்ளுக்குள் புகைச்சலாக இருந்தாலும் உள்ளுக்குள் நான் ஏற்கனவே சொன்னேன், பிரதமர் மோடி ஸ்டாலினை பார்த்து உட்கார்ந்து திட்டங்களை பேசுறாருன்னா ரொம்ப அப்படி மனமகிழ்ந்து சந்தோஷப்பட்டா நம்ம தமிழ்நாட்டு விஷயங்களை பேசியிருப்பாங்க. அப்படிதான். அதை விட மோசமான விஷயங்கள்லாம் நிறைய தேர்தல் நடந்துச்சு. இப்போ முக்கியமா அவர் நேற்று பேசின விஷயத்துல வந்து மம்தானி பிரசிடெண்ட்டை பார்த்து சொன்னதில் 4 முக்கியமான விஷயம் பேசியிருக்காங்க. ஒன்று, இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிரச்சனை, இதை சரி பண்ணணும், ரோடு வசதிகள் இன்னும் மேம்படுத்தணும், பாலங்கள் கட்டுவதற்கு அவங்களுடைய நிதி உதவி முக்கியம். ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவிலே அதிகமான பல அடுக்கு பாலங்கள் நியூயார்க்கில் இருக்குது. நீங்கள் நம்ம கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு அது வளர்ச்சியடைந்த ஒரு மாநிலம், ஒரு நாடு, ஒரு நகரம். ஏன்னா நியூயார்க்குங்கிறது அமெரிக்காவில் ஒரு முக்கியமான, இப்போ நம்ம இந்தியாவில் மும்பை சொன்ன மாதிரி, இப்போ பாம்பேயை சொல்கிறோம்ல, மும்பையை சொல்கிறோம்ல, அது மாதிரியான ஒரு நகரம். ஆனால் மிகப்பெரிய ஒரு மேம்பட்ட நகரம், வளர்ச்சியடைந்த நகரம். இன்னும் சொல்லப்போனால் தனிநபர் வருமானம் என்பது அமெரிக்காவிலே நியூயார்க் மக்களுக்கு தான் அதிகம். அப்போ இன்னும் வந்து அந்த பாலங்களையும் இதையும் கட்டுவதற்கான விஷயங்களை பேசியிருக்காங்க. இரண்டாவது, போலீஸ் துறையை இன்னும் மேம்படுத்தணும். முக்கியமாக ஏற்கனவே வந்து போலீஸ் வந்து இனி மம்தானி கையில் தான் இருக்குன்னு சொல்லும்போது கடுப்பில் தான் இருந்தார். அந்த நியூயார்க் போலீஸை வச்சு எல்லா வேலையும் பண்ணிட்டு வராமா அப்படின்னு சட்டமன்ற அந்த இல்லை. இப்போ ட்ரம்ப் இந்த என்னென்ன கோரிக்கை வச்சிருக்காரு? அவர் இந்த ட்ரம்ப் டவர் இடிப்பேன்னு சொன்னாரு, அந்த கோரிக்கை வைக்க போறாரா? வீட்டு வாடகை குறைப்பேன்னு சொன்னாரு, அது அந்த கோரிக்கையெல்லாம் வைக்க போறாரா? முக்கியமானதுங்க, ஹவுஸ் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட் தான் அவர் முக்கியமா கொண்டு போயிருக்காரு. என்ன சொன்னாரு ட்ரம்ப்? என்ன எதுக்கு கொண்டு போயிருக்காருன்னா, நான் நிறைய அபார்ட்மெண்ட்டுகளை பணக்காரங்களை மாதிரி கட்டி ஏழைகளுக்கு கொடுப்பேன்னு சொன்ன ஒரு முக்கியமான கோரிக்கை. ஹவுசிங் போர்டு மாதிரி தான், ஆனா குவாலிட்டியா கட்டுவேன், கட்டி நான் வந்து கொடுப்பேன்னு. இதுக்கு எப்படி ட்ரம்ப் ஒத்துக்குவாரு? ஏன்னா அடிப்படையில் ட்ரம்ப் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் பர்சன். அவர் பையனே வந்து நியூயார்க்ல பில்டிங்ல கட்டி பெரிய பெரிய அளவில் வித்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து அங்க மக்களை வந்து நீ வந்து அரசாங்கமே கட்டி கொடுத்துருச்சுன்னா எப்படி வந்து வாடகை போகும்? ஒன்று. இரண்டாவது, வாடகையை குறைப்பேன் என்று ஒரு உத்தரவாதம் கொடுத்தார். உதாரணமா ஒரு ஃப்ளாட்டு, இப்போ நம்ம ஊர்ல ஒரு ஃப்ளாட் எவ்வளோ வாடகை இருக்கும்? ஒரு 20,000, ஒரு அதிகபட்சம் ஒரு 30,000 40,000. அங்கே சர்வ சாதாரணமாக லட்சங்களில் தான் இருக்கும். ஒரு சாதாரணமாக நம்ம வீட்டில் இங்கே இருக்குன்னா ஒரு 5 லட்சமாக நாங்கள் கொடுக்கணும். அப்போ எப்படி சாமானிய மக்கள் போவான்? அவன் வந்து ஒரு சாதாரண ஒரு இடங்கள்ல இருக்கான் சாமானிய மக்கள். இன்னும் சொல்ல போனால் கார்களில் தங்கக்கூடிய ஆட்களும் இருக்காங்க, வேன்களை வந்து வீடுகளாக்கி தங்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க.
இவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நான் அந்த வாடகையை இது இஎம்ஐ மாதிரி கட்டுறதுக்கு கூட ஏற்பாடு பண்ணுவேனாரு. இது நேரடியாக ட்ரம்புடைய ரியல் எஸ்டேட் நிறுவனத்தை பாதிக்கும். ஏன்னா அவன் வந்து பெரிய பெரிய பணக்காரங்களுக்கு கட்டி கொடுத்துட்டு இருக்கான். நியூயார்க் நகரத்தில் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் செய்யக்கூடாதுன்னு. அதை பற்றிய ஒரு பேச்சு நேற்று நடந்திருக்கு. இந்த ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட்டை பற்றி பேச்சு நடந்திருக்கு. இதற்கு வந்து ட்ரம்ப் என்ன செய்ய போறார், ஃபண்ட் எப்படி கொடுப்பாரா, இப்போ இன்னைக்கு மக்கள் மத்தியில் கொடுக்கலைன்னா வந்து மம்தானி என்ன மாதிரி பேசுவார், இப்போ இன்னும் வந்து ட்ரம்ப் மேலே வந்து மக்களுக்கு கோபம் தானே ஏற்படும், இது எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு. இரண்டாவது, கல்வி சார்ந்த விஷயங்களை இன்னைக்கு பண்ணுறாங்க. ஏன்னா கல்விக்கு வந்து நியூயார்க் சிட்டியில் முக்கியத்துவம் இன்னும் அதிகமாக கொடுக்கணும். அமெரிக்க குடிமக்களுக்கு வந்து கல்வியில் வந்து இன்னும் எளிமை, அதாவது அவங்களுக்கான ஊக்கத்தொகை, கல்வி ஊக்கத்தொகை அல்லது மேற்பு படிப்பு படிப்பதற்கு நியூயார்க் சிட்டி கவுன்சிலே வந்து உதவி செய்யும். ஏழை எளிய மக்கள் வந்து ஒரு பெரிய லெவலுக்கு போகிறதா இருந்தால் அவர்களுக்கு கல்வியை நாங்களே பார்த்துக்குங்கிற மாதிரி பேச்சு நடந்திருக்கு. இதை பற்றி பேசுவாங்க. மூன்றாவது விஷயம், இந்த பேருந்து போக்குவரத்து சம்பந்தமாக, அதாவது சாலை போக்குவரத்து, பாலங்கள் கட்டுவது, இதுதான் அடிப்படையில் பேசியிருக்காங்க. நான்காவதாகத்தான் இந்த ரெஃப்யூஜி விஷயத்தில் பேசியிருக்காங்க. ஏன்னா ரெஃப்யூஜியும் முக்கியமானதுங்க. அங்கே ரெஃப்யூஜியாக இருந்தால் மாதம் மாதம் காசு கொடுக்கணும், அரசே காசு கொடுக்கும். அதற்கு கொண்டு ஒரு ஃபண்டை வந்து கொண்டு அவங்க பிரசிடென்ட் ஆஃபீஸ்லேருந்து கொடுப்பாங்க, அந்த கவர்மெண்ட் கொடுக்கணும். ஆனால் ஏற்கனவே ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, ரெஃப்யூஜிக்கெலாம் காசு கொடுக்க முடியாது, அவர்கள் நாடு கடத்தணும். ஏன்னா ட்ரம்புடைய கொள்கையே இல்லீகல் இமிகிரண்டாக யார் கருதினாலும் நாடு கடத்தணும். விசா பிரச்சனையில் வந்து நிறைய ஃபண்டை வந்து டெபாசிட் பண்ணணும். ஆனால் ஜொஹரான் என்ன சொன்னார்னா, அப்படி விட முடியாது, நானே ஒரு வெளியே இருந்து வந்தவன் தான், அமெரிக்காவே இல்லீகல் இமிகிரண்டால் ஆளப்படுகின்ற நாடு அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை கொண்டவர், ஒரு இடதுசாரி. அதனாலதான் ஏற்கனவே அவர் சொன்னார், இவர் ஒரு டேஞ்சரஸ் கம்யூனிஸ்ட், இது அமெரிக்காவுக்கு உகந்ததல்ல அப்படின்னு. இல்ல இப்ப மாறுபட்ட கருத்துள்ளவர்கள் சந்திச்சிருக்காங்க தோழர். இதுல யாரு ஜெயிப்பான்னு கேக்குறேன். எங்க இவர் வைத்த கோரிக்கை ட்ரம்ப் ஏத்துக்குவாரா? பாருங்களேன், நியூயார்க்ல பொறுத்தவரை ஜொஹரானி வைக்கிறது தான் சட்டம், மாற்றுக்கிறது இல்ல. ஃபண்டு கொடுக்கறதுக்கு டிலே பண்ணலாம், இடைஞ்சல் கொடுக்கலாம். இங்க எப்படி பண்றாங்க, எல்லாம் செய்யலாம். அதை இவர் அம்பலப்படுத்துவார் கண்டிப்பா. இது பெரிய பாதிப்பை கொடுக்கும். இப்ப வந்து அவர் ரொம்ப நட்பாதான பேசுறாரு. என்ன காரணம்னா, அமெரிக்காவுடைய அந்த விஷயத்தை பொறுத்தவரை எப்படின்னா, நாகரிகமா இருக்கேனா, என் எதிரியா இருந்தாலும் நான் நாகரிகமா இருக்கனே அப்படி காமிக்கிறாரு. ஏன்னா அவருக்கு இமேஜ் முக்கியங்க. இப்போ வந்து வெறும் வந்து இன்னைக்கு நியூயார்க் நகரத்தில் நடந்துருச்சு தேர்தல், அடுத்து கலிபோர்னியாவில் நடக்குது. கலிபோர்னியாவில் ராமசாமி என்கிற ஒரு இந்திய வம்சாவளிக்கு ஆதரவு கொடுக்குறாரு இப்போ ட்ரம்ப். அதுக்கப்புறம் எப்படி இல்லீகல் இமிகிரண்ட் சொன்னவர் இன்னைக்கு வம்சாவளிக்கு ஆதரவு கொடுக்குறாரு. அப்போ இனி மற்ற மாநிலங்களில் மேயர் தேர்தல் நடக்க போகுது. அப்போ நீ வந்து இங்கே வந்து ஒரு மாதிரியாக நடந்து கொண்டால் ட்ரம்போட இமேஜ் குறைஞ்சிடும். அப்படிங்கிறதுனால வெளியில் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப நல்லவன் மாதிரி, நாகரிகமான மாதிரி ஒரு வேஷத்தை போடுறாரு. ஆனால் உள்ளுக்குள் நிச்சயமாக ஜொஹரானுக்கும் ட்ரம்புக்கும் பெரிய பிரச்சனை இருக்கும். இன்னைக்கு பாருங்களேன், இப்போ நீங்கள் வந்து ட்ரம்புடைய நண்பராக இருந்த எலான் மாஸ்குடைய பிரச்சனை இப்போ பேசப்படுறது இல்லை பார்த்தீங்களா? எவ்வளோ பெரிய பிரச்சனை வெளியே வந்தது. அதை மறைச்சிக்கிட்டு உள்ளுக்குள்ள பிரச்சனை இருந்தாலும் அதை வெளியே தெரியாத அளவுக்கு கொண்டு போகிற வேலையை செஞ்சாங்க. அதே வேலையை இங்கே கொண்டு போவாங்க. ஏன்னால் ஜொஹரானை பொறுத்தவரை வந்து நிறைய வாக்குறுதிகளை கொடுத்துருக்காரு. அதாவது அதெல்லாம் நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகள்னு ட்ரம்ப் சொன்னார். இப்போ அந்த வாக்குறுதிகளை ஜொஹரான் நிறைவேற்றுவதற்கு நிச்சயமா ட்ரம்ப் வந்து வெளிப்படையா இடைஞ்சல் கொடுக்கலனா கூட உள்ளார்ந்து இடைஞ்சல் கொடுக்கலாம். நிதி விஷயங்கள்ல தாமதிக்கிறது இல்லை, ஜொஹரானை பற்றி இமேஜை காலி பண்ணுறது இல்லை, இந்த விஷயத்த பண்ணலாம். ஏன்னா அந்த எரிச்சல் இருக்கும். இருப்பினும் நியூயார்க் நகர மக்களை ட்ரம்ப் வந்து பகைத்து கொள்ள மாட்டார். ஏன்னா நியூயார்க் நகரம் என்பது ஒரு கமர்ஷியலான, ஒரு உலக அளவில் பொருளாதார ரீதியான அந்த அந்த முதலீடுகளை ஈர்க்கக்கூடிய ஒரு நகரம். பல்வேறு நாடுகளினுடைய ஹெட் ஆஃபீஸ் வந்து நியூயார்க்கில் இருக்கிறது. ஒரு ஐடியோட ஹப் வந்து நியூயார்க்கில் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நகரத்தில் வந்து சீர்குலைக்க அல்லது வந்து பிரச்சனை பண்ண ட்ரம்ப் விரும்ப மாட்டார். இன்னொன்று, ட்ரம்புடைய நிறுவனங்களும் பிரச்சனையாகிடக்கூடாதுல்ல. இப்போ இன்னைக்கு வந்து ட்ரம்ப் நிறுவனங்களுக்கு வந்து ஜொஹரானி வந்து குடைச்சல் கொடுக்க மாட்டாரா? அவரே சொன்னார், எங்க பார்த்தாலும் நியூயார்க் நகரில் ட்ரம்ப் டவரா இருக்கேன்னு. அப்ப ட்ரம்ப் டவருக்கு வந்து வரியை கூட்டணும்னு சொன்னாரு. பணக்காரர்களுடைய வரியை கூட்டி நான் ஏழைகளுக்கு குறைப்பேன்னு சொன்னாரு. அதெல்லாம் ட்ரம்புக்கு இடைஞ்சல் ஆகும்ல. ஏத்துக்குவாரா இல்லையா? அதனால நடந்தது. இப்ப ஜொஹரானியை பகச்சிக்க வேணாம், கேட்ட நிதியை கொடுத்துட்டு போவான், எப்படி இருந்தாலும் மேயர் ஆயிட்டாரு. இப்ப நீங்க பாருங்களேன்,
இனி அவரை பாய்ச்சிட்டு என்ன பண்ண போறீங்க? அவர் மேயர் ஆயிட்டாரு. அல்லது நிதியை கொடுத்தோமா, நம்ம வேலையை நமக்கு இடைஞ்சல் இல்லாமல் பார்த்துக்கோன்னு தான் பார்ப்பாரு. இப்போ அவருக்கு ஒரு அச்சமும் இருக்கிறது. நியூயார்க் நகரம் இன்னைக்கு வந்து அவர் நம்ம தூண்டி விட்டு இன்னைக்கு இன்னும் அவரை வேகப்படுத்தி விட்டு ஒரு விதமான அதிபரா எங்க நாளைக்கு இவரே ஜனாதிபதிக்கு இடத்துக்கு வந்துடக்கூடாதுல்ல, போட்டிலாம் போடக்கூடாதுல்லங்க. ஏன்னா அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. ஒரு 35 வயசு இளைஞன். உங்களுக்கு இன்னும் ஒரு 10 வருஷத்துல அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலுக்கு போட்டியிட மாட்டாரா? ரிப்பப்ளிக் கட்சிக்கு எதிராக டெமோக்ராட்டிக் உள்ளவங்க எல்லாம் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்களா? அந்த மாதிரியான வாய்ப்பை கொடுத்து விட வேண்டாம் என்று கூட ட்ரம்ப் நினைக்கலாம். தேவையில்லாம தூண்டி விட வேண்டாம், என்னவோ பண்ணிட்டு போறான், ஆக நிதியை கொடுக்கலாம், அது பாதிக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கலாம். மொத்தத்தில் இது ஒரு சங்கடமான சந்திப்பாக இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக்கொள்ள தயக்கம் ஏற்பட்டது, சங்கடப்பட்டது ஜொஹரான் தான். ட்ரம்ப் டேக் இட் ஈஸியாக தான் கற்றுக்கிட்டார். முகத்தில் எதையுமே காமிச்சிக்கல. ஆனால் உள்ளுக்குள் பத்திரிக்கை எழுதுறாங்க, இப்படி எப்படி யூட்டர்ன் எடுத்து அடிக்கிறாரு. நியாயப்படி பார்த்தா வந்து ட்ரம்ப் முகம் வந்து எள்ளும் கொள்ளும் வெடிச்சிருக்கணுமே. ஆனால் இந்த அளவுக்கு வெளியே வந்து இன்னைக்கு வந்து ஜொஹரான் என் நண்பன் தான், நல்ல பையன் தான், செய்வான், பார்த்துக்கலாம், ஓரளவுக்கு. இதுல ட்ரம்ப் ஜெயிப்பாரா மம்தானி ஜெயிப்பாரா? இதுல வந்து யார் தற்காலிகமா மம்தானி ஜெயிப்பாரா? தற்காலிகமாக இப்போ வந்து ஜொஹரான் மம்தானி தான் ஜெயிச்சிட்டாரு. காரணம் என்னன்னா, அவரை பொறுத்தவரை ட்ரம்ப்பை போய் பார்த்து எனக்கு நிதி கொடுங்கன்னு கேட்டுட்டார். ஏன்னா அவர் சொன்னது வந்து நான் நியூயார்க் மக்களுக்காக யாரை வேணாலும் சந்திப்பேன், எவனை வேணாலும் சந்திப்பேன் அப்படிதான் சொன்னார். சந்திச்சிட்டார். இப்போ ட்ரம்பை பொறுத்தவரை இந்த மம்தானியை எப்படி டீல் பண்ணணும் அப்படிங்கிறதுல இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அவ்வளவுதான். அது என்னென்ன சம்பவம் நடக்க போகுதுங்கிறது பொறுத்து இனிமே தெரியும்ல. இனிமே அடுத்தடுத்து என்ன செய்வாங்க, இப்ப நிதி கொடுக்க லேட் ஆச்சுன்னா மம்தானி பேசுவார். அவருடைய இயல்பான குணம் என்பது, மம்தானிய குணம் என்பது உடைச்சு பேசுறது தான். உடைச்சு இப்படி பண்ணிட்டாரு ட்ரம்ப் வந்து நியூயார்க் மக்களுக்கு வந்து அநீதி இழைக்கிறாரு கூட பேச ஆரம்பிப்பார். அது இன்னும் மோசமாகும். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நடந்திருக்கு. அதான் சொல்லுவாங்கல்ல, ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பேட் இம்ப்ரெஷன் ஆயிடக்கூடாதுங்கிறது தான் சந்திப்பு. அது ஆயிடாம நடந்திருக்கு. ரெண்டு பேரும் கொஞ்சம் அப்படி இப்படிமா இருந்திருக்காங்க. இனி என்ன நடக்கும், ஃபண்ட் ரிலீஸ் பண்ணுவாரா, என்ன பொறுத்து பார்க்கணும். இந்த ஹவுசிங் அர்பன் விஷயத்துல வந்து ட்ரம்ப் என்ன முடிவு எடுக்கிறாருன்னு பார்க்கணும். இதெல்லாம் போக போக பார்த்தால்தான் நம்ம ஒரு அடுத்து என்ன வரணுங்கிற முடிவுக்கு வர முடியும். ஏன்னா ரொம்ப சிக்கலான விஷயம் இது. இதை நம்ம பேசுறது சாதனை. ஏன்னா கேட்டீங்கன்னா ட்ரம்ப் கழுகுன்னு நமக்கு தெரியும். அதே சமயம் வந்து மம்தானி சாதாரண ஆள் இல்லை. இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப ப்ளீசிங்கா உட்கார்ந்துருக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேர் பற்றிய விமர்சனங்களை செய்தியாளர்கள் கேட்கும்போது ட்ரம்ப்பே தடுக்கிறாரு. அதுக்கெல்லாம் பதில் சொல்லாதீங்க, விடுங்கிறாங்க. சரி, ஓகே, இப்ப சிரிச்சுக்கிறீங்க, அடுத்து என்னென்ன நடக்க போகுது? இல்ல, ஏன் அப்படி சொல்றாருங்கிறது முக்கியமான கேள்வி. ட்ரம்ப் வந்து ஏன் மம்தானியை பார்த்து கொஞ்சம் இப்ப சொல்லாதீங்கன்னா, மம்தானியுடைய குணம் ட்ரம்புக்கு தெரியும். தடால்னு நான் இதுக்கு தான் வந்தேன், இதை வந்து இவர் ஒத்துக்கிட்டா பரவாயில்ல, இல்லைன்னா நான் பாத்துக்குவேன், எதாவது ஏடா கூடமா பேசிட கூடாதுல்ல, அது வேணாம், அவன் பேசாம இருக்கிறது நல்லது, கொஞ்சம் அமைதியா இருக்கு, உனக்கு நான் செய்யறத செஞ்சிடறேன் தம்பி, கொஞ்சம் அடக்கி இரு, பாத்துக்கலாம். அதெல்லாம் அவங்க சார் மம்தானி உங்களை அப்படி சொன்னாரு, அப்படிலாம் சொல்லலாமா, சும்மா இருப்பா. இதுதான் அடக்கி வாசிக்கிறாங்க. இது போக போக வெளிப்படும், உடையும் அப்ப நம்ம பேசிக்கலாம். கண்டிப்பா. இந்த விவகாரம் குறித்து இது கொஞ்சம் சுவாரஸ்யமானதும் ரொம்ப சிக்கலானதும் கூட. இதுதான் பேச முடியாத விஷயங்கள் கூட. ஆனா இனிமே என்ன நடந்தாலும் நம்ம இந்த பேசுன நேர்காணலுடைய எதிரொலியா தான் அது அமையும் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு அம்சங்களை இதுல நீங்க முக்கியமா சொல்லியிருக்கீங்க. நன்றி.